த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 4. ஸோ சீசன் 3 வந்து அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃபாக ஜென்வினும் ஒரு சீரிஸ் வந்து அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் 4 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த சீசன் 4 எதை நோக்கி போகுது என்னென்னலாம் காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ட்ரெய்லரோட பிரேக் வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புச்சர் நான் பாஸ்ட்டில் நிறையவே தப்பு பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட சொதப்பலும் பண்ணியிருக்கேன், நான் எல்லாத்தையும் மெஸ்அப் பண்ணிட்டேன். பட் எனக்கு இப்போதைக்கு நான் அதெல்லாம் திருத்தத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஆனால் நான் தெரியாமல் செய்ய முடியுது, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதோடு இதை ஆரம்பிக்குது. ஸோ அந்த சீரீஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் டைமாக நம்ம புச்சர் பார்த்தீங்கன்னா V24 அந்த வி காம்பவுண்டோட ஒரு ஷார்ட் இதை எடுத்துருந்துருப்பாப்பில். அதனால் எடுத்துகிட்டு இருந்ததுனால அவரோட ஆயுசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போகிறாப்பில். அதனால தான் இந்த இடத்துல இதை கடைசியாக பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க. புச்சர் இந்த சீரீஸை செத்துவாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா புச்சர் ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு ஹைப்படான கேரக்டர் அந்த பாய்ஸ் சீரீஸில். அவ்வளோ சீக்கிரம்லாம் கொண்டு வர மாட்டாங்க. கண்டிப்பாக கடைசி பாயிண்ட் வரைக்கும் இவர் கொண்டு இதே ஆகணும். அதுவும் ஹோம்லேண்டர் வரைக்கும் கண்டிப்பாக இந்த புச்சர்ன்ற கேரக்டர் இருக்கணும். ஏன்னா ரொம்ப வெறிகொண்ட கேரக்டர் ஹோம்லேண்டர் மேலே. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை கண்டிப்பாக அந்த சீசனில் போட்டு தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரீஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டோரிக்கு என்ன கிடச்சி. ஆக்சுவலி ஜென்வி சீரீஸில் வந்துட்டு அந்த கொடல்கின்ல நடந்த ஈவெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொடல்கின்ல நடந்த ஈவெண்ட்டை படியாக அவங்க மற்றவங்க மேலே போட்டுட்டு ஸோ அங்கேருந்து 2 கேரக்டரை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாப்பில் நம்ம ஹோம்லேண்டர். அதுக்கடுத்து அதே சீரீஸில் பார்த்தீங்கன்னா சூப்ஸை கொள்ளக்கூடிய ஒரு வைரஸை பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அந்த வைரஸில் வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க. அவனோட காலை தான் ஒன்று வெட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம புச்சர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதை ரிசர்ச் பண்ணி ஸோ அந்த வைரஸை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி அந்த ஜென்வியோட கடைசியில் நம்ம புச்சரை காட்டியிருப்போம். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த லேபில் போய்ட்டு அந்த சூப் டெஸ்ட் பண்ணும்போது அங்கே வச்சு ரிசர்ச் பண்ண அந்த இடத்துல இருந்த அந்த ஒரு பொருள் அந்த வைரஸை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ண ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு இதை தான் பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்துட்டு விக்டோரியா நியூமன் கிட்ட ஆல்ரெடி அந்த டாக்டர் கொடுத்துருந்துருப்பாப்பில். பட் அது வந்துட்டு ஒரு ஃபுல் சாம்பிள் அண்ட் அது காற்றுல பரவுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பட் இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா மேபி அப்படியே காற்றுல பரவாமல் ஓவராலாக பரவுற மாதிரி. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை அவங்க ரீக்ரியேட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை பர்டிகுலராக ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மாதிரி இதை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க போல் இருக்குது. ஸோ அந்த சூப் வைரஸை வச்சு எப்படியாவது ஹோம்லேண்டரை கொள்ளணும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா புச்சருக்கு இந்த சீரீஸில் ஒரு பிளான் இருந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பாய் சீரீஸில் அந்த ஹீரோஸ் மேலே ஏற்பட்ட ஒரு இது சீரியஸ் மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் நம்பிக்கை இல்லாமல் போய் ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை 2ஆக பிரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று ஹோம்லேண்டர் சப்போர்ட்டர், இன்னொன்று நம்ம ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ். ஸோ ஸ்டார்லைட் சப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கவங்க ஹோம்லேண்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்போ தகராறு நடந்துக்கிட்டே இருக்குது. பட் நம்ம ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா அதை பற்றினா கவலைப்படாமல் நான் தண்டை ராஜா, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்காப்புல. ஸோ அவர் சொல்லும் போது இது வரைக்கும் வாட்டில் வந்துட்டு நீங்களாம் வெறும் சாதாரண ஆளுங்களாக தான் இருந்தீங்க, பட் இதுக்கப்புறம் நீங்கள் தான் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய கடவுள்களாக மாற போகிறீங்க, ராத்ஃபுல் காட்ஸ், அதாவது ரொம்ப வெறி பிடிச்ச கடவுள்களாக மாற போகிறீங்க, உங்களோட கோவத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸை கிட்டத்தட்ட ஓப்பன் வேர்ல்டாக விட்டுட்டாப்பில். ஸோ விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுகிறா அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க போட்டிருக்கு. பாய்ஸ்க்கு எதிராக அவங்க எல்லாத்தையுமே திருப்பி விடுறது மட்டும் இல்லாமல் ஹோம்லேண்டர் பப்ளிக்காக அவரோட பையனை பார்த்தீங்கன்னா ரயனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல. ஸோ ரயன் பார்த்தீங்கன்னா புச்சர் பக்கம் போகலாமா ஹோம்லேண்டர் பக்கம் போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காப்புல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் பக்கம் போயிடலாம் அப்படின்னு போகும்போது தான் ஹோம்லேண்டர் பக்கம் இருக்கும்போது அவருக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் நிறைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஃபேம் பார்த்தீங்கன்னா கிடைக்குது, ஒரு பாப்புலாரிட்டியுமே கிடைக்குது. ஸோ வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு ரயனை செயல்படுக்கிறாப்புல. இன்ஃபேக்ட் பப்ளிக்காக ஒருத்தனை ரயன் தூக்கி செவுத்துறடிச்சு கொள்கிறான். அதை பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாரும் ஒன்றும் சொல்லலை. நம்ம ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா அதை சீரப் தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அண்ட் அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசனில் வந்துட்டு இன்னொரு 2 புது கேரக்டர்ஸ், ஃபயர் கேரக்டர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏஜென்ட் சொல்ல போகிற 2 கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இவங்க 2 பேருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபயர் கேரக்டர் ஃபுல்லாகவே ஹோம்லேண்டர் சப்போர்ட் தான். பட் சிஸ்டர்ஸ் ஏஜ் மேபி பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் சப்போர்ட்டாக இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஆனி சப்போர்ட் ஸ்டார்லைட் சப்போர்ட்டாக மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்வியில் வந்து அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு இந்த இடத்துல என்ன இது இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். அந்த மாதிரியான கேரக்டர்ஸாக தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க. அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. வாக்கிங் டெக்கில் நீகனாக நடித்த ஒரு கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கவருக்கு. அவரை பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு இந்த சீரீஸில் என்ன வேலை, இது என்ன கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தெளிவாக தெரியப்படவே கிடையாது. பார்த்தீங்கன்னா சீசன் பார்க்கும்போது நமக்கே தெரியும் இவர் என்ன கேரக்டர்ன்றது ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சீனில் நம்ம ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு ஒருத்தனை எரிச்சு கொள்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. ஒருவேளை பழைய செத்து போன பிளாக் நாயராக இருக்குமோ, மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அதர்வைஸ் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மேபி ஆள் வேறு யாராவது ஒருத்தனா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. பிளாக் நாயரை பற்றி சொல்லும் போது தான் அங்கே விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ பிளாக் நாயரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசன் 3 செத்துட்டாப்லையே அப்புறம் அந்த ட்ரெய்லரை காமிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு ஆக்சுவலி காமிக்கில் இது ஒரு முக்கியமான சீனு. அதை வந்துட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒருவேளை எனக்கு அந்த ஸ்பாயிலர் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நான் கடைசியாக அதை சொல்ல வரும்போது அதோட வீடியோ கட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்போ சொல்ல வரேன். பட் இது இப்போ பிளாக் நாயர் பார்த்தீங்கன்னா மேபி இந்த
இடத்துல யாராக இருக்கலாம்னா அந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மேபி அவனாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அடுத்த சீனாக அந்த லேபுக்குள்ளே போயிட்டு அந்த காலை வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த காலிலேருந்து தான் அந்த வைரஸை மேபி அவங்க பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. அண்ட் இந்த பாய்ஸ் இருக்கிற ஒருத்தருமே தனித்தனி மிஷன்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. அவங்கவுங்க ஒவ்வொரு வேலைக்கும் பிரிஞ்சு போயிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த சூப்பர் ஹீரோ வைரஸை வச்சு தான் நம்ம அவங்கள எல்லாத்தையுமே கொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் சொல்லும்போது இது ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆனி சொன்னாங்க. புச்சர் வந்துட்டு நம்ம எல்லாருமே டெஸ்பரேட் தான் லவ்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறாப்புல. அண்ட் இந்த சீரீஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு சூப்ஸை மட்டும்தான் பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸு. சாதாரண மக்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. பட் ஆனால் அதே ஒன் டைம் இந்த யூசஸாக இருக்காங்களே, ஸோ அந்த ஷார்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய புச்சர் ஹியூயிக்கெல்லாம் இது எந்த வகையில் ஒரு இதாக இருக்கும், மேபி அது வந்துட்டு அவங்களையும் அட்டாக் பண்ணாதான்றது தெரியப்படலை. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய இதெல்லாம் காட்டிருக்காங்க. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கான்டினென்டலையுமே காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம ஜான் விக்கில் கான்டினென்டல் ஹோட்டல் வரும்ல, அதையுமே காமிச்சிருக்காங்க. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம புச்சருக்கும் பிளாக் நவருக்குமே சண்டை நடக்குது. இந்த பிளாக் நவர் புது ஆளா பழைய ஆளான்றது தெரியல. அண்ட் நம்ம புச்சரும் இந்த இடத்துல காம்பவுண்ட் உடம்புல எடுக்கல போட்டிருக்கு, செம்மையாக அடி வாங்குறாப்புல. அண்ட் அந்த ஷூட் பண்ணுற புல்லட்ஸுமே பிளாக் நவர் ஈஸியாக டாச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஆள் தான் இந்த பிளாக் நவருமே. அண்ட் ஹோம்லேண்டரை பற்றி சொல்லணும்னா அந்த ஆக்டர் ஆந்தனி ஸ்டார் ஆஸ் யூஷுவல் அவரோட வேலையை பயங்கரமாக பண்ணியிருந்திருக்காப்புல. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணி எனக்கு கடைசியாக ஒரு சிரிப்பாக போல பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. இந்த சீரீஸில் கிட்டத்தட்ட ஒரு லிட்ரல் சைக்கோவே மாற போகிறோம் ஹோம்லேண்டர்ன்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் ஒரு சீன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அனிமல், ஒரு கோழியை காட்டிருப்பாங்க, ப்ளஸ் பறக்கிற ஆடுங்களையுமே காட்டிருப்பாங்க. அதுங்களே வந்துட்டு மனுஷகரியை தின்னுக்கிட்டு இருக்குதுங்க. இதுங்களுமே வெறி பிடிச்ச ஆலையுது. ஐ மீன் இது பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸுக்குமே காம்பவுண்ட் வியை உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கோழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புல்லட் இறங்க மாட்டேங்குது. புல்லட் ப்ரூஃப் கோழி ப்ளஸ் மனுஷனை தின்னு பறக்கிற ஆடுங்க. ஸோ இன்சேனாக போயிட்டுருக்குங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்சேனாக இருக்குது இந்த ட்ரெய்லரே பார்க்குறதுக்கு. ஸோ என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு படங்களில். ஸோ சீரியஸாக பார்க்கும்போது தான் இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த அனிமல்ஸ்க்குமே இந்த காம்பவுண்ட் வியை யாரோ இன்ஜெக்ட் பண்ணி மேபி அந்த வைரஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதுங்களுக்கு பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அதுங்களுக்குமே இன்ஜெக்ட் பண்ணி ஏதோ ஒரு டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே வெட்ட வழியில் ஓப்பனாக விட்டதுக்கப்புறம் நம்ம டீப்புமே பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு ஆளுங்களை போட்டு பொழகிறான். நம்ம ஆனியுமே ஸ்டார்லைட்டுமே பார்த்தீங்கன்னா கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா விக்டோரியா நியூமனை ஒரே ஒரு சீனில் தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்த இன்னொரு சீனுமே பார்த்தீங்கன்னா விக்டோரியா நியூமனோட அந்த ஒரு பொண்ணையுமே காமிச்சிருந்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி முன்னாடி இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருப்பாப்பில் அந்த ஒரு காம்பவுண்ட் வியை. அதனால் அந்த பொண்ணு வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பவர் அந்த பொண்ணு கிடச்சில போலக்கு வாயிலேருந்து பாம்பு வர மாதிரி என்ன பவர்ஸோ, இந்த வித்தியாசமான ஸ்ட்ரேஞ்சான பவர்ஸையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாய் சீசனில் தான் பார்க்க முடியும். அண்ட் அந்த பவர்ஸையுமே எந்த அளவுக்கு கொடூரமாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடூரமாக இதில் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, அதனால தான் நான் சொல்கிறது எல்லாமே. நான் ஏதாவது விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்